அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தீவா ஹெச்வி கார்டோரு. ஹெச்வி கார்டோரில் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி கிராஸ் செக்ஷன் தந்தபோல் மாறும். இப்போ நான் வந்து செக்ஷன் மட்டும் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் வந்து எவ்வளோ வருதுன்னா 1.1 ப்ளஸ் கேபிள் வந்து ஒரு 10 சென்டி, 1.2, அதுக்கப்புறம் பெட்டிங் வந்து ஒரு 10 சென்டி, அப்போது 1.3 எக்ஸ்கவேஷன் டோட்டலாக வரும். பெட்டிங் வந்து சாண்ட் பெட்டிங், ரெட் சாண்ட் தான் போடணும். ரெட் சாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கேபிள் லேயிங் பண்ணிவிட்டு எத்தனை கேபிளோ அத்தனை ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் கேபிள் லே பண்ணிவிட்டு ஒரு கேபிளுக்கும் 150 mm கேப் இருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்டு. ஆனால் சைட் கண்டிஷன் பொறுத்து நம்ம தீவா சூப்பர்வைசர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். அது அவங்களோட அப்ரூவலை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 100 mm வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இதுக்கும் ட்ரென்ச்சை பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் சாண்ட் சரௌண்டிங் வந்து இந்த ரெட் சாண்டே வந்து ஃபுல் சரௌண்டிங் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா கேபிள் டாப்பில் வந்து 30 சென்டி பண்ணணும். அதுக்கப்புறம் லேயர் பை லேயர் நம்ம பேக்ஃபில் சாண்டை வச்சு பண்ணிடணும். நார்மல் சாண்டை வச்சு பேக்ஃபில் பண்ணிடணும். அப்புறம் -30 எஃப்ஆரில் வந்து -30 வந்து வார்னிங் டேப்பு போடணும், எல்லோ வார்னிங் டேப். இது வந்து ரெட் வார்னிங் டேப் போடணும். எங்கே போடணும் அப்படின்னா இந்த 0.3 போடணும் கேபிள் டாப்லேருந்து. எஃப்ஆரில் வந்து -30 வந்து உங்களுக்கு எல்லோ வார்னிங் டேப் வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி அடுத்தடுத்த லேயர் வந்து 150 mm போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைன் போர்டு வைப்பாங்க. சைன் போர்டு வந்து ஹெச்வி டேஞ்சர் சைன் போர்டு வைப்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு 20 மீட்டருக்கும் ஒன்று நம்ம ட்ரென்ச்சில் வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்டு. இந்த கேபிளோடு சேர்த்து சில நேரத்துக்கு வந்து எஃப்ஓ கேபிளும் வரும். எஃப்ஓ கேபிள் ஒரு சின்ன கேபிள் மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அந்த எஃப்ஓ கேபிள் எப்போதுமே பில்டிங் லைனில் தான் இருக்கும் மேக்ஸிமம். சில நேரத்தில் அது சென்டரில் வரும், சில நேரத்துக்கு இந்த சைடு வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டு வந்து பில்டிங் லைன் எங்கே இருக்கோ, எக்ஸாம்பிள் இங்கே பில்டிங் லைன் இருக்குது அப்படின்னா பில்டிங் லைன் பக்கத்தில் தான் அந்த எஃப்ஓ வரும். பக்கத்தில்னா நம்ம ட்ரென்ச்சுக்குள்ளார வரும். அவ்வளோதான். இப்போது இந்த விட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷனுக்கும் ஒரு மாதிரி மாறும். சில இதில் வந்து 1 மீட்டர் இருக்கும், 1.2 இருக்கும், 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும், 2.5 வரைக்கும் இருக்கும். ஒரு கிராஸ் செக்ஷனுக்குமே மாறும். அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னா அது வந்து ROWவோட ஸ்டாண்டர்ட் இருக்குது. RTO ROW ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது ஒரு ரோட்டுக்கும் ஒரு மாதிரி மாறும்.